கடந்த ஜூலை 27ஆம் தேதி திருநெல்வேலியில வந்து இந்த சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு இளைஞன், கவின் அப்படிங்கிற அந்த ஒரு இளைஞனை வந்து ஒரு ஜாதி காரணமாக கொலை செய்யப்பட்டது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தோம். நிறைய அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு உளவியல் வல்லுநராகவும் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்து அதில் பிறந்த ஒரு ஆளாக இதை வந்து என்னுடைய ஒரு சில கருத்துக்களை நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதருக்கு மனிதர் வந்து ஒரு வேறுபாடு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்ஏலையா இருக்கட்டும், பிளட்லையா இருக்கட்டும், மனித இனம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒட்டுமொத்த பல ஆயிரம் கோடி இனங்கள்ல பூமியில வாழக்கூடிய இனங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இனமான இந்த மனித இனமா இருக்கட்டும், இது ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தாலும் சரிதான், ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும் சரிதான், என்ன ஸ்கின் கலர் டோன் இருந்தாலும் சரிதான், பெருசா குறிப்பிடும்படியா ஒரு மாற்றமும் அந்த டிஎன்ஏல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 99.9% ஒரே மாதிரி தான் இருக்குதுன்றாங்க. 0.01% தான் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் ஏதோ ஒன்றுல இருக்கு அப்படின்றாங்க. அப்படி பார்க்கும்போது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை, ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லை அப்படிங்கிறது. அடுத்தபடியா வந்து நம்மளோட அறிவியல் என்ன சொல்லுது? குரங்கு இனத்துல இருந்து தான் மனுஷன் பிறந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது சிம்பான்சில இருந்து நமக்கு சிம்பான்சிக்கும் மனுஷனுக்கும் உள்ள மரபு அணுக்களை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது டிஎன்ஏல வந்து 98.8% வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் நம்மளோட கண்ட்ரியில செக்குலர் கண்ட்ரி, ஜாதி மதம் எல்லாம் இல்லாம சமத்துவம் கொண்டு வரணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனை எழுதி இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோசியாலஜிஸ்ட், சமூகவியல் படிக்கிறவங்க, சைக்காலஜிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய அவங்களுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த வல்லுநர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இனத்து மக்களோ இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து கிடையாது, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படல அப்படின்றாங்க. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசப்பட்டிருக்கு. பட் கன்க்ளூசிவா இதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. அப்ப இது எங்க இருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ட் வருது, எங்க இருந்து இந்த இந்த கருத்துக்கள், இந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் வந்து கடந்துட்ட இந்த பூமியில எத்தனையோ கலாச்சாரங்கள் வந்துட்டு போயிருக்கோம், எத்தனையோ விதமான மக்கள் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி 1-2 தான் நமக்கு தெரிஞ்சது. நம்ம ஒரு சின்ன சின்ன நமக்கு கிடைக்கிற ஆதாரங்களை வச்சு நம்ம நிறைய வரலாறுகளை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாதது பல கோடி விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு குறுகிய காலகட்டத்துல தான் இந்த ஜாதி, இந்த கட்டமைப்புகள், யாருக்கு அதிகாரம் அதிகம் இருக்கணும், யாரு பலம், யாரு என்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ட்ரோல் ஓவர் பவர்ல தான் வந்ததுதான் இந்த சமூக ஜாதிய கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த குறுகிய காலத்துல வந்ததை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்றோம், எல்லாரும் சமமா இருக்கணும்ன்றோம், நோ ஒன் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கறதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோட தாரக மந்திரம். 2030க்குள்ள அதை அடையணும்னு சொல்லிட்டு அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நம்ம போட்டுட்டு அதுக்காக ஏகப்பட்ட நிதியை வந்து நமக்கு அதுக்காக ஒதுக்கி அந்த சமத்துவத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஏன் இன்னும் நம்ம மக்கள் மனசுல இருந்து இந்த ஒரு எண்ணங்களை வந்து நம்மளால எடுக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமா தான் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இப்ப சுர்ஜித்தை வந்து அப்படி பண்ணணும், அவங்க அம்மா அப்பாவை அப்படி பண்ணணும் அப்படின்னு. ஆனா நான் என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன், சுர்ஜித்துமே ஒரு உயிரோட இருந்து தன் வாழ்க்கையை இழந்த ஒரு விக்டிம் தான். சுர்ஜித்தோட அம்மா அப்பா யாரு, அவங்க குற்றவாளிகளா அப்படின்னு கேட்டா, அவங்களும் ஒரு ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு கைதிகள் தான். குற்றவாளிகள் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, சமூகமா நம்ம எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்குது. நம்ம எல்லாருமே இதுல வந்து இதுல ஒரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. நீங்க இவங்க தான் வந்து இவ்வளவு வெறியா, இவ்வளவு ஜாதிய வெறியா சுர்ஜித்துக்கு, எங்க இருந்து வந்துச்சு இந்த வெறி, அவங்க அம்மா அப்பா அப்ப தூண்டி விட்டாங்களா, இது மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்கிறோம். நீங்க நீங்க இந்த ஒரு சம்பவம் நடந்த பிறகு இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், tamilmatrimony.com போங்களேன், போய் எடுத்து பாருங்க. எத்தனை கம்யூனிட்டி, எத்தனை ஜாதிகளுக்கு அவங்க தனித்தனியா சைட் வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அதுல ஒரு ஜாதி வாரியாக அவங்க வந்து சக்சஸ் ஆன மக்களை கொண்டு வந்து அவங்க விளம்பரம் கொடுத்து இந்த மேட்ரிமோனி இந்த ஜாதிக்குன்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க புதுசா வந்து ஜாதிய வன்கொடுமைகளுக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரதை பத்தி நாம பேசிட்டு இருக்கிறோம். பட் இருக்கிற சட்டங்கள் என்னாச்சுது? முதல்ல நாம தண்டிக்க வேண்டியது இந்த தமிழ் மேட்ரிமோனி.com எப்படி நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம்? யார் வளர்க்கறது? கோடிக்கணக்கான பேர் அதுல போய் தேடுறோம்னு சொல்றாங்க. யார் வளர்க்கறது? எதனால இது வந்து இப்ப ஏன் அவங்க தமிழ் மேட்ரிமோனி.com நம்ம தமிழ்ல பேசினா கணவன் மனைவி 2 பேருக்கும் புரியும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம பேசுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் வந்து பெட்டரா இருக்கும். அதனால நான் தமிழ் மேட்ரிமோனி.comனு சொல்லி ஒரு மொழிவாரியா ஒன்று வச்சுக்கிறது அது பரவாயில்லை. மேட்ரிமோனி.comல எவ்வளவு கம்யூனிட்டி அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 325 எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி மேட்ரிமோனி சைட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. நீங்க அதுல வந்து ABCDன்னு சொல்லி Z வரைக்கும் கம்யூனிட்டிஸ் இருக்கு. அதுல நீங்க Dன்ற ஒரு லெட்டர்ல எடுத்து எத்தனை கம்யூனிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 15 வகைகள் இருக்கு. அடுத்தது நீங்க Bன்னு ஒரு இது எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 18 கம்யூனிட்டி வந்து இருக்குது. படகா மேட்ரிமோனி, பைடியா மேட்ரிமோனி, வைஷ்ணா மேட்ரிமோனி, வாயில நுழையாத எல்லா மேட்ரிமோனியும் உள்ளுக்குள்ள உட்காந்து. அப்ப இவ்வளவு 314 மேட்ரிமோனி சைட்ஸ் அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா இதை வளர்த்தெடுத்தது யாரு? இதை ஊக்கப்படுத்தினது யாரு? சுர்ஜித்தோட அம்மா அப்பாவும் மட்டும்தானா? நம்ம எல்லாரும் காரணம் இல்லை? அப்ப எப்படி ஒரு இது வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிற சட்டங்களை நாம அமல்படுத்தி இருக்கிறோமான்னு பார்த்தா இல்ல. தமிழக அரசும் சரி, சம்பந்தப்பட்ட துறைகளும் சரி, இன்னும் வந்து நம்ம அந்த இருக்கிற சட்டங்களையே நமக்கு இன்னும் இந்த சமத்துவத்தை நோக்கி நம்ம இன்னும் வேலை செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த திருநெல்வேலி மாவட்டம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதிய வன்முறைகள் வந்து ஜாஸ்தி நடக்கிற இடம், வெறி பிடிச்சி இருக்காங்க, அருவாய் எடுத்து நடக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நான் வந்து ஒரு அடிக்கடி நான் வந்து போட்டு பார்ப்பேன், கூகுளில் போட்டு பார்ப்பேன் திருநெல்வேலினா என்ன வருது அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது எடுத்த உடனேயே வந்து பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார் இது வந்து இந்த மாதிரி ரவுடி மாவட்டம் எது அப்படின்னா திருநெல்வேலி. இன்னைக்கும் நீங்கள் வந்து கூகுளில் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லை ChatGPT இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ChatGPT எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுடி மாவட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது திருநெல்வேலியை காட்டுது. எங்க இருந்து யார் சொல்லி கொடுத்தது ChatGPTக்கு? யார் சொல்லி கொடுத்தது கூகுளுக்கு? நம்ம தானே சொல்லி கொடுத்தோம். எங்கிருந்து வந்தது அப்படின்னா நீங்க பெரும்பாலும் நீங்க ஒரு ஜாதிய வன்முறைகளை பத்தி காட்டணுமா, நேரா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகும். அங்க இந்த படம் வந்து திரைப்படம் வந்து அங்க நடக்கிற மாதிரி நீங்க காட்டுங்க. அருவாயை வச்சு 4 பேரை வெட்டணுமா, அது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுங்க. அந்த மாதிரி ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ இது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா வந்து இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம்னா இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம கூகுளுக்கும் ChatGPTக்கும் சொல்லி கொடுத்து அவங்க வந்து இப்ப எல்லாரும் உலகம் முழுவதுக்கும் சொல்றாங்க. ஆனா இந்த திருநெல்வேலி மாவட்டம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தாக்கா 2 விஷயம் முதல்ல எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா அல்வா, அருவா. நானே பல தடவை யோசிக்கிறது உண்டு, எப்படி இந்த அல்வா வந்து எப்படி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சொத்தாட்டு இருக்க முடியும், அது எப்படி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய புகழாட்டு இதை பெருமையா இருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா நீங்க இந்த அல்வாவை எடுத்து பாருங்க, அல்வாவில் உள்ள ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் தண்ணியை தவிர இந்த மாவட்டத்துல விளையக்கூடியதா, இந்த மண்ணுல தாமிரபரணி வடிநில பகுதியில விளையக்கூடியதான்னு பார்த்தா கிடையாது. கோதுமை எங்கேயோ மத்திய பிரதேசத்துல இருந்து மற்ற வட மாநிலங்கள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டு இங்க இருந்து செய்யறாங்க. தாமிரபரணி தண்ணியினால அந்த சுவை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்குது. ஆனா தாமிரபரணியும் இன்னைக்கு சாக்கடையா வச்சு அந்த தண்ணியை எடுத்து இன்னைக்கு நீங்க அல்வா செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அதை நீங்க தாமிரபரணி எல்லாம் போய் ஒரு சில இடங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா நீங்க அதுலதான் அல்வா செய்யறாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்க அல்வா வாங்க மாட்டீங்க. அப்படி நிலைமை இன்னைக்கு தாமிரபரணிக்கே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு அல்வான்னா அதை இன்னும் வந்து எப்படி அதை டிபிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்காத, அவன் அல்வா கொடுக்குறான்டா அப்படின்னா ஒரு ஏமாத்துறதுக்கு ஒரு சிம்பலைஸ் பண்ணி தான் வந்து இந்த அல்வாவே சொல்லப்படுது. ஏன்னா ஏதாவது ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை இல்லை ஒரு மருந்தை இல்லை அவங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ள கொடுக்கணும் திணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த அல்வாக்குள்ள ஒரு மாத்திரையோ ஏதாவது ஒரு இதையோ நம்ம ஒழிச்சு வச்சுட்டு நம்ம வாய்க்குள்ள போட்டு விழுங்கிடு அப்படின்னா அது சுலபமா விழுங்கி உள்ள போயிடும். ஸோ அதனால ஒரு ஏமாற்றி ஒருத்தருக்கு தெரியாம இல்லை நமக்கே தெரியாம நம்ம உள்ள கொண்டு போகணும் நம்ம வயிற்றுக்குள்ளன்னா அல்வாவோட சேர்த்து கொண்டு போறது. அதுல இருந்து தொடங்கி இப்ப வந்து அல்வா கொடுக்கறது அப்படின்னாவே வந்து ஏமாத்துறது
அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலே பார்க்க போனா திருநெல்வேலி மாவட்டம் அல்வாக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா உண்மையிலே அதுவுமே நம்ம அல்வா தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அது திருநெல்வேலி மாவட்டத்துல விளையிற எந்த பொருட்களும் அதுல இன்கிரீடியன்ஸ் இல்லை. ஏலக்காயில இருந்து கேஷ்யூ நட்ல இருந்து வெறும் தண்ணியை தவிர வேற எதுவும் இங்க இருந்து சர்க்கரையில இருந்து எதுவுமே வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வந்தது கிடையாது. ரெண்டாவது அருவா, இதுவுமே இந்த சினிமாக்கள் தான் கொண்டு வந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னும் கொஞ்சம் தேடி ChatGPTல எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த அருவா கலாச்சாரமுமே வந்து திருநெல்வேலிக்கு உரித்தது அப்படின்னு சொல்லி திரும்ப 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 அது ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணப்படுது. ஆனா திருநெல்வேலிக்கு இன்னொரு பெருமையும் இருக்குங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா கல்வியில சிறந்தவங்க, படிப்பறிவுல சிறந்தவங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு காலத்துல அதுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க ஏன் வந்து ChatGPTலயும் கூகுள்லயும் நீங்க அடிச்ச உடனே ஏன் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் வரல? சவுத் இந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு ஏன் வரல? ஏன்னா அதை பத்தி யாரும் படம் எடுக்கல, அதை பத்தி நிறைய யாரும் பேசல, அதை பத்தி யாரும் இந்த மிஷினுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால அந்த பெருமை வந்து இன்னும் யாருக்கும் தெரியாமலே இருக்குது. இன்னும் இது ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு இனமும் ஒரு மக்களும் வந்து எப்படி ஸ்டீரியோ டைப் பண்ணப்படுறோமோ அதே மாதிரி இதுவும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஸ்டீரியோ டைப் பண்ணப்பட்டிருக்கு. நான் இந்த திருநெல்வேலி மண்ணில் பிறந்தவ தான். நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அன்னைக்கு வந்து பெரிய பணப்புழக்கங்கள் கிடையாது. சொத்துக்கள் நிறைய இருக்கும், ஆனாலும் பொருளாதாரம் இருக்காது. அதுலேயும் ஒரு வீட்டில் அதிகமாக 4-5 பிள்ளைகள் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அதுலேயும் ஒரு அப்பா ஒரு குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாங்கன்னா இன்னும் அது அந்த குடும்பத்தினுடைய நிலைமை கேள்விக்குறி. அதோட இந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு அன்பும் காதலும் பாசமும் இல்லாம இருந்து அவங்க பிள்ளைகளை பெற்று வளர்க்குறாங்கன்னா இன்னும் அந்த பிள்ளைகளோட நிலைமை ரொம்ப மோசம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நான் வளர்ந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து 3 நேரமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, இருக்க இடம் இருக்கு, எதையாவது ஒன்றை செய்து நம்ம பொழைச்சிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் கொடுத்தது நான் பிறப்பால வந்து அடையாளப்படுத்தப்பட்ட ஜாதியோ மதத்தினாலேயோ வந்தது கிடையாது. எனக்கு இந்த தன்னம்பிக்கையை கொடுத்தது, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது என்னோட கல்வி. இந்த உலகம் முழுவதும் பயணம் பண்ணியிருக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா நான் என்ன ஜாதியில பிறந்தேன், என்ன மதத்துல பிறந்தேன், எங்க அம்மா அப்பா யாரு, என் பின்னணி என்ன, அதை வச்சுட்டு யாரும் கூப்பிடல. கல்விக்காக மட்டும்தான், அந்த கல்வி கொடுத்த அறிவுக்காக மட்டும்தான் நம்மளை வந்து கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து எங்க இருந்து இந்த ஜாதியும் மதமும் நம்மளை தூக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது என்னுடைய சொந்த அனுபவம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஜாதி மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஜாதியும் மதமும் எங்க தூக்கி பிடிக்கப்படுதோ அந்த நாடு வீழ்ச்சி தான் அடையும், அது வளராது. ஆனா இப்ப இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன ஊர் வம்பு எதுக்கு, நாம எதுக்கு இதை பத்தி பேசணும், ஐயோ ஜாதி பத்தி பேசிட்டா மதத்தை பத்தி பேசிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், நம்ம சைலண்டா இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன பர்சன்டேஜ் பீப்புள் தான் வந்து இதை பெருசா அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது. அந்த சின்ன பர்சன்டேஜ் பீப்புளை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய பர்சன்டேஜ் பீப்புள் இதுதான் சமூகம், அவங்களுக்கு நாம வந்து அவங்க சொல்றபடி நம்ம வந்து ஒத்து போகணும், இல்லைன்னா நாம வந்து சமூகத்துல இருந்து ஒரு வித்தியாசமா பார்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் கன்ஃபார்மிட்டிக்காக அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்படுத்தப்படுறாங்க. ஆனா இந்த பேசணுமா இதை பத்தி பேச வேண்டாமா அப்படின்னா உண்மையிலேயே நல்ல பீப்புள் இதை பத்தி பேசணும். இது வேண்டான்னு நினைக்கிறவங்க, இது அவங்களோட வாழ்க்கையில அது பிரயோஜனம் பண்ண கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதை பத்தி. மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, history will have to record that the greatest tragedy of this period of social transition was not the strident clamor of the bad people but the appalling silence of the good people. கெட்டவங்க வந்து பண்ற கொடுமை, அவங்க செய்யக்கூடிய தீய செயல்கள் எல்லாம் விட கொடுமையானது என்ன அப்படின்னா நல்ல மனிதர்கள் வந்து வாயை மூடிட்டு போறாங்க இல்லையா, நமக்கு என்னன்னு சொல்லி ஒதுங்குறாங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாம இருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து உலகிலே கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. முடியும் போது இதை வந்து பேசியே ஆகணும். நல்ல மனிதர்கள் இதை பத்தி பேசணும். இப்ப எங்க பேசுவாங்க? இப்ப நீங்க சில நேரங்களில் நினைக்கலாம், ஐயோ இதை பேசுனாக்கா அது வளர்க்குறோமோ அப்படின்னு. இப்ப நீங்க ஒரு புற்றுநோய் இருக்கு, ஒரு புற்றுநோய் கட்டி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த புற்றுநோய் கட்டி வந்து ஐயோ வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, ஐயோ அதை பத்தி பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆயின்மெண்ட்டும் பேண்டேடும் போட்டு நீங்க மூடி மூடி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும், உள்ள இருந்து எல்லா மொத்த உறுப்புகளுக்கும் அது பரவும்.
வெடிச்சு சிதறும், புண்ணாகும். அப்போ அப்படி இருக்கும்போது அது மொத்தத்தையும் நம்மளையே மொத்தத்திலையும் அதை அழிச்சிடும். அப்போ நம்ம முதல்ல அது ஒரு சின்னதா இருக்கும் போதே அதை கட் பண்ணி அதை சர்ஜரி பண்ணி அதை வெளியே எடுத்து அதுக்கு அதை குணமாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுவும் அதே மாதிரி தான். இது ஒரு சமூக புற்றுநோய். இதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுது. இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எங்க பிரச்சனை நடக்குது, எங்க இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், இந்த நம்பிக்கைகள் எங்க இருந்து இது ஊட்டப்படுது, அதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு வைத்தியம் கொடுத்து இதை சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கிறோம். இது எப்படி இந்த வைத்தியத்தை கொடுக்கறது, யாரு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ முதல்ல ஒரு இம்மிடியட்டா செய்ய வேண்டியது ஒரு 3 விஷயங்கள். 1, நீங்க பள்ளி கல்வித்துறையில ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போய் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல அவங்களுடைய எல்லா பாட புத்தகத்திலையும் தவிர்க்க முடியாம ஒரு விஷயத்த தமிழக அரசு எல்லா பாட புத்தகத்திலையும் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன? அன்டச்சபிலிட்டி இஸ் இன்ஹியூமன். மனிதத்தன்மையற்றது. அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம். சட்டத்திற்கு புறம்பானது, சட்டத்திற்கு எதிரானது, இது ஒரு குற்றம். இன்னும் கொஞ்சம் கூட போய் மொராலிட்டியாவும் கொண்டு வர்றாங்க. அன்டச்சபிலிட்டி இஸ் அ சின். அது ஒரு பாவம், அதை பத்தி பேசக்கூடாது. நீங்க மொராலிட்டி வைஸும் நீங்க அதை உங்களுடைய பாட புத்தகத்துல போட்டிருக்கீங்க, சட்டப்படியும் நீங்க அதை போட்டிருக்கீங்க, மனிதத்தன்மையோடையும் அது ஒரு இன்ஹியூமன் ஆக்டிவிட்டின்னு போட்டிருக்கீங்க. பட் நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தீங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை நீங்க உங்களோட புத்தகத்தை திறந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட மாணவர்கள் கிட்ட நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜை யாராவது ஒரு ஆசிரியர் நீங்க இதை படிச்சு சொல்லியிருப்பீங்களா, பேசியிருப்பீங்களா? முதல்ல செய்ய வேண்டியது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் முதல்ல ஆசிரியர்களுக்கு நீங்க இதை ஒரு நோட்டிபிகேஷன் உடனடியாக அனுப்பணும். இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த மாணவன் அந்த மாணவி அங்க படிக்கிறாங்களா? சராசரியா 5 பாடங்கள் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமா. அப்படி பார்த்தோம்னா 12 வருடங்கள் அப்படின்னா 12 தடவை 5 பாடங்கள், 60 தடவை, 12 × 5 60 தடவை இந்த ஒரு டீச்சரும் அந்த ஸ்கூலுக்குள்ள கிளாஸுக்குள்ள ஆண்டு துவக்கத்துல ஒரு தடவை அந்த புக்கை திறக்கும் போது பேசியிருந்தாங்கன்னா கூட 60 தடவை இந்த விஷயம் அந்த குழந்தைகள் மனசுல போய் பதிஞ்சிருக்குமா? திரும்ப இந்த 60 தடவையோட முடிஞ்சு போயிடுமா? அந்த குழந்தைகள் இந்த சமூகத்துல அதை என்கவுண்டர் பண்ணும்போது அவங்க அதை பத்தி பேசுவாங்க. அதை எத்தனை விதமான ஜாதியோட குழந்தைகள் ஒன்றா படிக்கிறாங்க, எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க. அப்போ அது வெளியே தெரியாம உள்ளுக்குள்ள புறையோடி போய் உட்கார்ந்துருக்குது எங்கேயோ போய். கல்யாணத்துல நீங்க இத்தனை கம்யூனிட்டி மாப்பிள்ள தான் வேணும், பொண்ணு தான் வேணும்னு தேடுற அளவுக்கு உங்களுக்கு புறையோடி போய் இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க அந்த பள்ளிக்கூடத்திலேயே அந்த குழந்தைகள் மனசுல அங்க வேற யாரோ விதைக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த விஷயங்களை விதைக்கணும் இல்லையா? அப்போ ஒரு 60 தடவையோட போகாது. அந்த குழந்தைகள் அவங்களோட இந்த 12 வருடத்துல 10 தடவை ஒரு குழந்தை இன்னொரு தடவை அவங்க வீட்லயோ இல்ல சமூகத்திலேயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடையோ பேசினாங்கன்னா 600 தடவை அந்த குழந்தைகள் அதை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதா? அப்ப எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க இந்த பள்ளிக்கூடங்கள்ல. அவ்வளவு டீச்சர்ஸும் இதை பத்தி ஒரு தடவையாவது பேசினாங்க அப்படின்னா எத்தனை குழந்தைகளுக்கு இது போய் சேரும், எத்தனை குழந்தைகள் மனசுல போய் பதியும். சைக்காலஜில பிஹேவியர் சேஞ்ச் கம்யூனிகேஷன் அப்படின்னுவாங்க. ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை மாத்துறது, இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவை மாத்துறது. இது திரும்ப 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 அதற்கான ஒரு கம்யூனிகேஷனை கொண்டு போகும்போது அவங்களுக்குள்ள போய் பதிஞ்சு போயிடும், அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த விஷயத்தை டீச்சர்ஸ் சுலபமா கொண்டு போக முடியுமா? ஒரு சில டீச்சர்ஸ் அந்த எண்ணங்களோடய இருக்கிறாங்க. பட் வேலை வேணும்னா இதை செய்துதான் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு பயிற்சிகள் கொடுத்து அந்த நீதிபதி சந்துரு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆசிரியர்களுக்கு எப்படி இதை பத்தி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது வரைக்கும் அவங்க அதை கொடுத்துருக்குறாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அது எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகல. அதை எடுத்து செய்தாங்களா தமிழக அரசு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சில நேரங்கள்ல இதை எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தயக்கமா இருந்ததுன்னா நீங்க இந்த பேஜை எடுத்துட்டு அந்த பாடத்தை பத்தி பேசுங்க. இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு சொல்லுங்க, இந்த புத்தகத்தை எந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லுங்க, எந்த ஆண்டுல இதை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க, யாரு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அதையெல்லாம் சொல்லிட்டு அது கூடவே சமத்துவம்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனை பத்தி சொல்லி நீங்க இதை சொல்லுங்க. இல்ல பயிற்சி தேவை அப்படின்னா தமிழக அரசு நீங்க பயிற்சி கொடுங்க. ஈஸியா அவ்வளவு குழந்தைகள் மனசுல கொண்டு போய் சேர்க்க முடியுமா? ஒரு அவப்பெயர் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சுமத்தப்பட்டாச்சு. சரி, இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்தே நீங்க வாங்கல, நீங்க எல்லா பஞ்சாயத்துகள்லையும் எல்லா கிராமங்கள்லையும் இன்னைக்கு கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இருக்கு.
இன்னைக்கு எல்லா சர்ச்சஸும் தானே இன்னைக்கு முத வந்து சமத்துவத்தை பேசினது. எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அதை எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கற்பிச்சது வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி தானே. ஆனா இன்னைக்கு எல்லா கிறிஸ்டியன் கோயில்கள்லையுமே நீங்க இன்னைக்கு ஜாதி வாரியா மதம் வாரியா அங்கேயும் ஒரு matrimony.com அங்கேயும் உட்காந்துருக்குது. எல்லா சர்ச்சஸ்லையும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு ரெடிமேட் ஆடியன்ஸ் அந்த கிராமத்துல இருந்து பெரும்பாலும் பெண்கள் அவங்க வந்து வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய குருவானவர், அதாவது ஃபாதர்னு சொல்லக்கூடியவங்க வந்து அந்தந்த கிராமத்தினுடைய அந்த மக்களினுடைய ஒரு சமூக தலைவராகவே பார்க்கப்படுறாங்க. ஒரு கம்யூனிட்டி லீடர் அவர். அவர் என்ன சொன்னாலும் மக்கள் ஏத்துக்க தயாரா இருக்காங்க. இன்னும் நீங்க இந்த கிராமங்கள்ல பார்க்கலாம். ஃபாதர் இப்படி சொன்னாரு, ஃபாதர் அப்படி சொன்னாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவர்கிட்ட எடுத்துட்டு போறது, ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவர்கிட்ட போய் கேட்கறது, இதெல்லாம் இன்னும் இருக்கு. அவர் ஒரு சமூக தலைவரா எல்லா கிராமங்கள்லயும் இருக்கிறாங்க. அவங்க எல்லா வாரமும் சொல்ல வேண்டாம், மாசத்துல ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு குறைஞ்சது ஒரு 200 பேர்ல இருந்து ஒரு 2000 பேர் வரைக்குமே சில கோயில்களுக்கு போறாங்க. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள். ஸோ அங்க ஏன் இவங்க இதை சொல்லக்கூடாது? அதை தானே அவங்களுடைய தாரக மந்திரமா சொல்லி முதல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தது அவங்க தானே. இந்த சவுத் இந்தியா ஆக்ஸ்போர்டுங்கிற பேரு வந்ததே அவங்களாலதான். அப்படி இருக்கும்போது ஏன் எங்க போயிடுச்சு எல்லாம் இப்போ? ஸோ அந்த எல்லா ஆலயங்களிலும் எல்லா சர்ச்சஸ்லையும் மாசம் ஒரு தடவை இன்னைக்கு போய் பேசணும்னா அந்த கம்யூனிட்டியில இந்த தகவல் போய் சேருமா? மூன்றாவது பெற்றோர்கள். இன்னைக்கு நிறைய இதெல்லாம் வந்து நீங்க கல்யாணத்தப்போ இந்த குழந்தைகளுக்கு அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க. பட் நீங்க எல்லா பெற்றோரும் நீங்க இதை நினைக்கிறீங்களா? இதை நீங்க ஜாதியும் மதத்தையும் தூக்கி பிடிக்கிறீங்கன்னா இல்ல. நிறைய பேரை நான் பாக்குறேன், அதெல்லாம் தாண்டி வந்த பெற்றோர்களை பாக்குறேன். நீங்க பேசுங்க உங்க குழந்தைகள் கிட்ட. 4 பேர் 5 பேர் அந்த ஜாதியை தூக்கி பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு உட்காந்துருக்கட்டும். வேண்டான்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதை தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா? கல்வி உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கு இல்லையா? அவங்க நீங்க உங்க குழந்தைகள் கிட்ட பேசுங்க. ஒரு ஒரு குறைந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர முடியும். அது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்தே கூட ஆரம்பிக்கட்டுமே. இன்னைக்கு வந்து வீழ்த்தினது சுர்ஜித் கிடையாது, வீழ்ந்தது கவினும் கிடையாது. இன்னைக்கு சுர்ஜித்தையும் கவினையும் சேர்த்து வீழ்த்தினது சமூகமா நாம எல்லாரும் தான் அதுக்கு பொறுப்பு. அதனால அதை மாத்தி அமைக்க வேண்டிய, இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்த இந்த அவப்பெயரை மாற்றி இந்த சவுத் இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த பேரை வந்து திருப்பியும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு இந்த தாமிரபரணி தண்ணியை குடிச்சு வாழக்கூடிய ஒரு திருநெல்வேலி மண்ணில் பிறந்தவங்களுக்கும் இருக்கு.